இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, மொழி சிறுபான்மையர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது இந்திய அரசின் கடமையாகும். ஆகவே இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட வன்முறைகள் நடக்காமல் உத்தரவாதம் அளிக்க வேண்டும். அதே போன்று பங்களாதேஷில் சிறுபான்மையாக இருக்கின்ற இந்துக்களுக்கு பாதுகாப்பில்லை. இதையும் மோடி அரசு உத்தரவாதம் செய்ய வேண்டும். உலக நாடுகளெல்லாம் அவரை பார்த்து நடுங்குகிறது, உலக நாடுகளெல்லாம் அவரை பார்த்து உறவு வைக்க துடிக்கிறது என்று சொல்லும் மோடி அரசு ஏன் இந்துக்களுக்கு பங்களாதேஷில் பாதுகாப்பில்லை? இதுவரை ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கவில்லை. உடனடியாக அந்த பங்களாதேஷ் தூதர்களை அழைத்து திருப்பி அனுப்பியிருக்க வேண்டாமா? இதையெல்லாம் இந்தியர்கள் கேட்கும் கேள்வி. மோடியுடைய காதில் விழுகிறதா விழவில்லையா என்று தெரியவில்லை. எஸ்ஐஆர் எப்படி பீகாரில் இறந்தவர்களை அழைத்து வந்து எங்கள் தலைவர் ராகுல் காந்தியோடு தேநீர் சாப்பிட வைத்தார்களோ, அதே போன்று மடிப்பாக்கம் பகுதியில் உயிரோடு இருப்பவர்களை இறந்தவர்களாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இருக்கிறது. இது தேர்தல் ஆணையம் மிகவும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். தெளிவான முறையில் தகுதியானவர்கள் எல்லோருக்கும் வாக்குரிமை அளிக்க வேண்டும், தகுதியற்றவர்களுக்கு வாக்குரிமை அளிக்கக்கூடாது. இந்த இரண்டு நோக்கம்தான் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய எங்கள் மாவட்ட தலைவர்களுக்கு நாங்கள் சொல்லும் தொடர் செய்தியாகும். ஆக இந்த அடிப்படையில் தேர்தல் ஆணையம் மிகவும் தெளிவாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்ள வேண்டும். இல்லை, நாங்கள் இப்போது தொடர்ந்து தலைவர் ராகுல் காந்தி, தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள், அதே போன்று பிரியங்கா காந்தி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகை தர இருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறோம். இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்வதற்கு குழுக்களும் நியமித்திருக்கிறோம். முன்னாள் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர்களுடைய தலைமையில் பல குழுக்களை நியமித்திருக்கிறோம். விளம்பர குழுக்கள், அதே போன்று மாநாடு குழு, நிதிக்குழு, வரவேற்பு குழு, எல்லா குழுக்களையும் அமைத்திருக்கிறோம். இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டோம். இப்போ எப்பொழுதுமே எங்களுக்கு பீகாரில், மகாராஷ்டிராவில் இந்த கூட்டணி பேசும்பொழுது எங்கே எங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா, கடைசி நேரத்தில் தொகுதிகள் ஒதுக்கி நேரம் இல்லாததால் வேட்பாளர்களின் தேர்வு தோய்வு ஏற்படுகிறது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா பீகாரில் 5 மணிக்கு வேட்புமனு தாக்கல் செய்யணும் கடைசி நாள் அப்படின்னா, காலையில் வரைக்கும் பி ஃபார்ம் கொடுக்க முடியாத ஒரு நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கு. அதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று தான் எங்கள் பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர், நாம் 2 மாதங்களுக்கு முன்பு இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் முடித்து விட்டால் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருவதும் மாநாட்டுக்கு வருவதும் தலைவர் ராகுல் காந்தி, தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, தலைவர் பிரியங்கா காந்தி அவர்கள் வருவதற்கு எங்களுக்கு அந்த ஏற்பாடுகளை செய்வதற்கு சரியாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே பேச்சுவார்த்தை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கமிட்டியோட சேர்மன் அவர் தானங்க, பேச்சுவார்த்தையுடைய கமிட்டியோட சேர்மன் அவர் தான். அதனால் அவர் சொல்லியிருக்காரு. அதில் என்ன டவுட் இருக்குது உங்களுக்கு? அவர் சொல்கிற கருத்து தான். ரைட், நெக்ஸ்ட். யார் அது வர யார்? என்ன அதிகாரப்பூர்வமான செய்தியா
அது யார் சொல்கிறத சொன்னால் தானே சொல்ல முடியும். அதை யாருன்னு சொல்லுங்கள். அப்படிலாம் இங்கே பாருங்கள், இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்குது, பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கோம். இதில் எந்தவித சந்தேகமான பல முறை சொல்லியிருக்கோம். இந்தியாவை வழிநடத்தப் போவது இந்தியா கூட்டணி தான். அது எல்லா மாநிலங்களிலும் இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்குது. சில இடங்களில் பிரச்சனைகள் இருப்பதை பேசி தீர்த்து கொண்டு இருக்கிறார்கள். நாம் வலிமையாக இருந்தால், நாம் கட்சி பணியை சிறப்பாக செஞ்சால் யாரை நம்மளை வந்து நசுக்கவும் முடியாது, ஒதுக்கவும் முடியாது, ஒடுக்கவும் முடியாது. நாங்கள் இப்போ வலிமையாக இருக்கிறோம். கிராமத்தில் தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் இல்லாத கிராமங்கள் இல்லை என்ற நிலை ஏற்படுத்தியிருக்கோம். அதனால் கட்சியை வளர்ப்பதற்கு நாங்கள் முயற்சி செஞ்சிட்ருக்கோம். அதுக்கு உண்டான எல்லா கட்டமைப்புகளையும் ஏற்படுத்திகிட்டு இருக்கோம். அதனால் எப்படி ஒரு கட்சி போயிட்டு எங்களை நசுக்க முடியும்? அதுக்கு நாங்கள் எப்படி நாங்கள் அனுமதிக்க முடியும்? அதான் ராஜா, எச் ராஜா. சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறது தான் எச் ராஜா. சம்மந்தம் இல்லாமல் பேசுவார். அது அவருடைய சொந்த செய்தி, கட்சியோட செய்தி கிடையாது. அவர் பேசுகிறதுலாம் அவருடைய சொந்த பேச்சு, கட்சியோட பேச்சு கிடையாது. நாங்கள் பல முறை தெளிவாக சொல்லிட்டோம், அவர்களுடைய சொந்த கருத்து கட்சியோட கருத்து கிடையாது. இப்போ சொல்கிறீங்களா, நிறைய பேர் பேசுகிறாங்க, நிறைய பேர் மறுமலர்ச்சி காங்கிரஸ்னு எழுதுகிறாங்க, அதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம். அதுக்கும் காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கும் சம்மந்தம் கிடையாது. ஏங்க, நான் பல முறை சொல்லியிருக்கேங்க, இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்குது. எங்கள் நோக்கமே எங்கள் தலைவர் ராகுல் காந்தியை பிரதமராக்க வேண்டும். அதற்காக இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்க வேண்டும். எங்கள் பார்வை தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கலாம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்து தெளிவாக இருக்கிறோம். ஏங்க, உங்களுக்கு இவ்வளோ மகிழ்ச்சியாக சொல்லும் போது எங்களுக்கும் மகிழ்ச்சியாக தான் இருக்குது. எங்கேயும் எந்த மாவட்டத்திலும் குளறுபடி இல்லை. குளறுபடியை பண்ணணுன்னு சில பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ஒன்றும் எந்த குளறுபடியும் நடக்கலை. எஸ், அதுமாதிரி எங்கே ஆதாரப்பூர்வமாக இருந்தால் நாங்களே நடவடிக்கை எடுப்போமே. எந்த ஆதாரப்பூர்வம் நடவடிக்கை வரலையே. நீங்கள் ஏதாவது ஆதாரம் தான் கொடுங்க. இல்லைங்க, ஏற்கனவே இந்த எஸ்எஸ்ஏன்றத ஒரு அமைப்பு வந்தாங்க. அகில இந்திய தலைமையால் அனுப்பப்பட்ட தலைவர்கள் எல்லாம் பார்த்தீங்களா, மேனாள் ஒன்றிய அமைச்சர், மேனாள் தலைவர்கள், ரொம்ப சீனியர் மோஸ்ட் லீடர் தான் அனுப்பிச்சி விட்டாங்க. 15ஆம் தேதி அவங்க எல்லாம் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. சில பேர் 16 கொடுத்தாங்க. 17ஆம் தேதி எங்களை கூப்பிட்டு இரவு 8 மணிக்கு கருத்து கேட்டாங்க. இதே மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. நாங்கள் அந்த கருத்துக்கு பதில் சொல்லியிருக்கோம், விளக்கம் சொல்லியிருக்கோம். இன்னும் ஓரிரு நாட்களில் கூட வரலாம். அதனால் தாமதம் ஏற்படலை. அந்த ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு. ஏங்க, நாங்கள் குரல் கொடுக்குறோமே. எங்கெங்கெல்லாம் மொழி சிறுபான்மையர் தாக்கப்படுகிறார்களோ, எங்கெங்கெல்லாம் மத சிறுபான்மையர் தாக்கப்படுகிறார்களோ, அங்கெல்லாம் காங்கிரஸ் பேரியக்கம் குரல் கொடுக்கும். இப்போ நாங்கள் சொல்கிறேன்ல,
பங்களாதேஷில் இருக்க இந்துக்களுக்கு பாதுகாப்புன்னு நாங்கள் சொல்கிறோம். அங்கே வந்து சிறுபான்மையாக இந்துக்கள் இருக்காங்க. அங்கே அவங்கள பாதுகாக்க வேண்டிய கடமை ஒன்றிய அரசுக்கு இருக்குது, மோடி அரசுக்கு இருக்குது. தமிழ்நாடு அரசு போயிட்டு பங்களாதேஷில் என்னங்க செய்ய முடியும்? இல்லை, சிரியாவில் போய் தமிழ்நாடு அரசு என்ன பண்ண முடியும்? கண்டனம் தான் தெரிவிக்க முடியும், கோரிக்கை தான் இல்லைங்க. இது யார் இப்போ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் யாருக்கிட்ட இருக்குது? வெளியுறவுத்துறையும் யாருக்கிட்ட இருக்குன்னு கேட்குறேன். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கிட்ட இல்லை, ஒன்றிய அரசுக்கிட்ட தானே இருக்குது. பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன? அதில் பாரதிய ஜனதா கட்சியுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்குறேன். சிரியாவில் கண்டிச்சாங்களா? சிரியாவில் கண்டிச்சாங்களா? ஏங்க, இங்கே வந்து இஸ்லாமிய தீவிரவாதின்னு சொல்கிறீங்க பிஜேபி தலைவர்லாம். ஆப்கானிஸ்தானில் தாலிபான் யார்? தாலிபானை கூப்பிட்டு விருந்து கொடுக்குறாரு பிரதமர். தாலிபானை கூப்பிட்டு வரவேற்பு கொடுக்குறார் நாடாளுமன்ற அலுவலகத்தில். என்ன ரெட்டை நிலை தானே அது? ஏன் எந்த அரசியல் கட்சி பண்ணுறாங்க? யார்? நாங்கள் பண்ணலையே, காங்கிரஸ் ஆட்சியில் அது மாதிரி பண்ணலையே. தீவிரவாதம்னா தீவிரவாதம் தான். நீங்கள் ஒரு பக்கம் தீவிரவாதத்தை எதிர்ப்பீங்க, இன்னொரு பக்கம் தீவிரவாதத்தை ஆதரிப்பீங்களா? நாங்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தை பொறுத்தவரை சட்டப்பேரவையிலும் சரி, சட்டமன்றத்திலையும் மக்கள் மன்றத்திலையும் கோரிக்கை வச்சுருக்கோம். ஆசிரியர்களுடைய பிரச்சனையை தீர்வு காண வேண்டும், செவிலியர்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்கள் கலந்துக்கிறோன்ட்டு நாளைக்கு தேதி கொடுத்துருக்கோம். ஆனால் சுமூகமாக முடிச்சு வைக்கப்பட்டிருக்கிறது. செவிலியருடைய போராட்டம் திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஒவ்வொன்றாக ஆசிரியர் பிரச்சனையை, தூய்மை பணியாளர் பிரச்சனைக்கு தீர்வு காணுவாங்க. தீர்வு காண வேண்டும் என்றது தான் காங்கிரஸ் பெரிய கோரிக்கை வைக்குது. போராட்டம் என்பது போராட்டம் தான் ஜனநாயகத்துடைய வலிமையை. போராடிட்டு தான் இருக்கணும், போராடாமல் கிடைக்காது. அதனால் போராடுறாங்கன்றதுனால தேர்தல் நீங்கள் எப்படி சந்திப்பீங்கன்னு கேட்டிங்களா? அப்படி அவங்க போராடுறாங்க, கேட்டு தட்டுங்கள் திறக்கப்படுன்றாங்க, போராடி பெறுறாங்க, கொடுக்குறாங்க. அதேமாதிரி மாண்பு முதலமைச்சரும் அவருடைய தேர்தல் வாக்குறுதியில் ஏறக்குறைய எனக்கு தெரிஞ்சு 80 விழுக்காடுக்கு மேலே நிறைவேற்றியிருக்காங்க. இன்னும் எஞ்சிய காலத்தில் நிறைவேற்ற போகிறாங்க. ஏங்க, அங்கே ஒரு புரோட்டோகால் இருக்குது. எங்ககிட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், 3 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, சட்டமன்ற கட்சி தலைவர் இருக்கார். எந்த புரோட்டோகாலில் அவங்க கூப்பிட்ருக்காங்கன்னு தெரியாது. எல்லோரும் சேர்ந்து புறக்கணிக்கிறாங்க போகலன்னு. அதை அவங்க முடிவு எடுத்திருக்காங்க. இல்லையே, அந்த இன்விடேஷனை பார்த்தேன், அது முறையாக கூட இல்லையே. அதை எப்படி கலந்துக்க முடியும்? அதில் ஒரு முறையாக இருக்கா? நாடாளுமன்ற உறுப்பினர் பேர் எங்கே இருக்குது? ரைட். வேறு தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கோம். 31ஆம் தேதி வரைக்கும் வாங்குவோம். இது வரைக்கும் ஏறக்குறைய 2000 விருப்ப மனுக்கு மேலே வந்திருக்கு. செவாலியர் விருதுன்னு உயர்ந்த விருது ஒன்று இருக்குது, நடிகருக்கெல்லாம் கொடுப்பாங்க. அதை விட விருதே கிடையாது செவாலியர் விருது. அந்த விருதை வேணால் அவர் கொடுக்கலாம். ரைட், தேங்க்யூ.